இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி, தமிழ் இங்கிலீஷ் தெரியும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி சோலார், உங்களுக்கு என்ன மாதிரி போடணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா, நல்ல சஜஷன் கொடுப்பேன் நான் உங்களுக்கு. ஏதோ தேவையில்லாததெல்லாம் வாங்கி சோலார் நம்ம போடணுன்ட்டு ஏதோ ஒன்றெல்லாம் வாங்கி போட்டுறாதீங்க. கரெக்டான, ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த சோலார் போடுறது உங்களுக்கு பணம் மிச்சமாக தான் இருக்கணுமே கண்டி பணம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஏதோ ஒரு தேவையில்லாத பொருள் நம்ம வாங்கிட்டோமே நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரவணகுமார். வெல்கம் டு பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். நம்ம இன்னைக்கு பார்த்தோன்னா ஆக்சுவலாக நேற்றே வந்துட்டோம். நேற்று வந்து இங்கே ஒரு 3 சோலார் பம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுதான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் காமிக்கலான்னு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஏக்கர்ஸ் ஃபார்மு, ஃபுல்லாக மாமரம், ஃபுல்லாக மாந்தோப்பு இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அது என்ன ஃப்ரூட், டிராகன் ஃப்ரூட், அது ஒரு 1.5 ஏக்கரில் வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சடாக இந்த மல்டி கிராப்பிங் மாதிரி வாழை, தென்னை அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஃபார்ம்லேருந்து நம்மளுக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி நாங்கள் எங்ககிட்ட ஏற்கனவே சோலார் பேனல் இருக்குது, நீங்கள் எனக்கு வந்து சோலார் பம்பு மட்டும் போட்டு தர முடியுமான்னு கேட்டாங்க. அப்படி தான் வந்தோம். நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இதான் அந்த ஃபஸ்ட்டு நாங்கள் இவங்களுக்கு போட்டு கொடுத்தது. இந்த ஸ்ட்ரக்சர்லாம் அவங்களே செஞ்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இவங்களுக்கு இந்த 9 பேனல் போட்டு இங்கே ஒரு 325 ஃபீட்டு இது போட்டு கொடுத்தோம். அவங்களுக்கு பிஎல்டிசி மோட்டர் போட்டு கொடுத்தோம். பாருங்கள், அதுலேருந்து தான் தண்ணி போயிட்டுருக்கு. அதுலாம் தண்ணி போகுது. அது 3 வேவாக பிரிச்சுருக்காங்க. இந்த ஓஸ்லேயும் போகுது, அதுலேயும் போகுது. இது போட்டு அவங்களுக்கு இது நல்லா பிடிச்சிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 லிட்டர் வரும் பர் ஹவர். இது எப்படி போட்டிருக்கேன்னு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம். பேனல்லேருந்து ஒரு டிசி-டிபி போட்டிருக்கோம். டிசி-டிபி சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸோட இருக்குது. இதுக்கு மேலே இவங்க ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இது வாட்டர் ப்ரூஃப் IP65. இது ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு MCB போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே மேலே ஃபுல்லாக நாங்கள் டிசி கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் ஏசி கேபிள், ஏன்னா ஏற்கனவே அவங்க ஏசி கேபிள் வச்சுருந்ததுனால பம்புக்கு மட்டும், அதனால் ஏசி கேபிள் போட்டிருக்கோம். இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட போரில் 4 பக்கமும் போர் போட்டிருக்காங்க. இப்போ அடுத்த 3 போருக்கு புதுசாகவே எங்களையே போட்டு கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேனலும் ஒரு பம்ப் செட்டும் பார்த்தீங்கன்னா இதே 325 ஃபீட் போர் தான், போர் பம்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 6 பேனல் 540 வாட் பேனல் ரெனிசிஸோடது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். எல்லாருமே பேனல்னாலே இப்போ எல்லாம் வாரினே போறீங்க. வாரியை விட நிறைய பேனல் இருக்கு. ஆக்சுவலாக வாரியோட மேனுஃபேக்சரர் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் எனர்ஜின்னு ஒன்று இருக்கு. அவங்க அவ்வளோலாம் பெருசாக விளம்பரம்லாம் கிடையாது, ஏன்னா அவங்க OEM சப்ளை பண்ணுறதே கரெக்டாக இருக்கு. அந்த பேனல்லாம் இன்னும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரெனிசிஸ் அதுவும் ஒரு சேம் OEM தான். வாரிக்கும் ரெனிசிஸ்க்கும் சேம் OEM தான். நம்ம அந்த ரெனிசிஸ் பேனல் தான் போட்டிருக்கோம். இங்கே இந்த அடுத்த போர் காமிக்கிறோம். அங்கே அடுத்த போர் அது ஓடிக்கிட்டு இருக்கு. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஏரியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. டொமஸ்டிக்கில் ஒர்க் பண்ணுறது கூட இந்த ஃபார்ம் லேண்டில் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேற எந்த தாட்டுமே வர மாட்டேங்குது. அப்பா பீஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கு இங்கே. அப்போ அங்கே போர் ஆல்மோஸ்ட் நான் இப்போ ஒரு 4:30 மணி இருக்கும், 4:30 இருக்கும். இப்போ தான் நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சன் ஆல்ரெடி ஒரு 30 to 40% தான் சன்னே இருக்குது. பீக் ஹவர்ஸ் சன்னோட பீக் ஹவர்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ போய் நம்ம செக் பண்ணுறோம் வாங்க. காலையில் நல்ல ஃப்ளோ இருந்தது, ஆனால் எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை. மற்ற வேலைங்களாம் இந்த ஃபார்மில் இருந்தது, மற்றதெல்லாம் செட்டரைட் பண்ணணும், அந்த வேலையெல்லாம் இருந்தது. சரி, இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டுடலான்னு இப்போ நடந்து வந்துட்டு இருக்கேன். முதல் போர்லேருந்து 2வது போருக்கு நான் நடந்து வந்துட்டு இருக்கேன். இந்த கிட்ட வந்துட்டேன். இந்த மைக் வேற அடிக்கடி ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா இவ்வளோ வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக் ஆஃப் ஆகிருக்கும், வீடியோவில் ஆடியோவே வராது. அதுதான் 2வது போர். இதுதான் அந்த 2வது போர். இது பார்த்தீங்கன்னா ரெனிசிஸ் பேனல் போட்டிருக்கோம். பார்க்கலாம்.
நல்ல செம்ம குவாலிட்டியாக இருக்கும். ஃபினிஷிங் எல்லாமே ரோபோட்டிக் ஃபினிஷிங் இந்த ரெனசஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கும் இந்த மாதிரி ரெனசஸ் பேனல் வேணும்னா கால் பண்ணுங்க. நம்ம தான் டிஸ்ட்ரிபியூட்டர், சென்னையோட டிஸ்ட்ரிபியூட்டர். இது பாருங்க, சீரியல் நம்பர், டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 4th month மேனுஃபேக்சரிங். 6 பேனல் போட்டிருக்கோம். பார்க்கலாம், மேலே 6 பேனல் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே நம்ம ப்ரொடெக்ஷன் முக்கியமாக பார்ப்போம். ஏன்னா இது ஓப்பன் பிளேஸில் இருக்கிறதுனால இங்கே பின்னாடி டிசிடிபி போட்டிருக்கோம். டிசிடிபி காமிக்கிறேன் பாருங்க. டிசிடிபி இங்கே வந்து ஆன் ஆஃப், ஒரு டிசிஎம்சிபி ஆன் ஆஃப்க்கு வச்சுருக்கோம். கீழே அதே மாதிரி எர்த்து போட்டிருக்கோம். இதுக்கு வாங்க, தண்ணி போயிட்டு இருக்கு, தண்ணி பார்க்கலாம். இது 1.5 inch டெலிவரி. ஆல்மோஸ்ட் வெயில் சுத்தமாக இல்லை, அதனால தண்ணி கிட்டேயே கொட்டுது. இதே நல்ல வெயில் இருக்கிறப்போ அங்கே கொட்டும் தண்ணி. அதுவும் நான் மார்னிங் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அது இன்னொன்று ஷார்ட்ஸில் போடுறேன், வேணா பாருங்க, நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எல்லாருமே சோலார் போகிறதோட இந்த மாதிரி ஒரு க்ரீனரி கிரியேட் பண்ண ஆளுக்கு எல்லாம் ஒரு என்ன சொல்றது, குறைஞ்சது ஒரு ஏக்கர் நிலமாவது எல்லார் கையிலும் இருக்கணும். இருந்து எல்லாருமே அதை சுற்றி ஒரு என்ன சொல்றது, காடுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி, ஒரு ஃபாரஸ்ட் ஃபார்மேஷன் வேணும் எல்லாருமே. இப்போ நம்ம இந்த சோலார்லாம் எதுக்கு போடுறோம், நம்மளோட என்ன சொல்லுவாங்க, இந்த கோல், இந்த நிலக்கரிலாம் நம்மளுக்கு இனிமே கிடைக்காது. ரெனவபிள் எனர்ஜி போகணுன்றதுக்காக தான் சூரியன் எப்பயுமே இருக்கும், அதனால நம்ம சோலார் போடுறோம். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஆக்சிஜன் மேலேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா கவர்மெண்ட் இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு சிப்காட் போட்டுட்டு இருக்கு. காடெல்லாம் அழிக்கப்படுது, விளைநிலெல்லாம் அழிக்கப்பட்டு எல்லாம் பிளாட்ஸா போடுறாங்க. அப்போ நம்ம காத்துக்கு எங்க போவோம், கரண்ட்டுக்கு சூரியன்ல இருந்து எடுத்துப்போம், தூய்மையான காத்துக்கு. அப்போ எல்லாருமே என்ன பண்ணோம், கண்டிப்பா நீங்க வந்து பணம் இருக்கிறவங்க, கொஞ்சமாவது இருக்கிறவங்க, கண்டிப்பா நீங்க இனிமே நீங்க ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபா கொடுத்து வீடு வாங்கி அதை வீடு கட்டி அது இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 10 லட்சத்திலேயே கிடைக்குது. இப்போ நான் போட்டிருக்க இடத்துல ஒரு ஏக்கர் 10 லட்சம் தான். இந்த மாதிரிலாம் வாங்கி ஒரு ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணி நல்லா இருக்கும் அந்த லைஃப்பும். ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி அதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு ஒரு சுற்றி காடை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு நம்மளோட தலைமுறை, இப்போ நம்மளுக்கே காற்று கிடையாது, தூய்மையான காற்று கிடையாது, நம்மளோட எதிர்காலத்துக்கு நம்ம ஒரு நல்ல காற்று கொடுக்கணும். இப்போ டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்லாம் அங்கே தான் இருக்காரு, ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த ஏசி ஃபில்டரை கிளீன் பண்ணுறது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை அவனே எடுத்து காமிக்கிறான் என்கிட்ட. ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது. நம்ம பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணுறோம். அந்த நிலமை நம்மளுக்கு இங்கே வந்துடக்கூடாது. வீட்டு மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடியிலையாவது செடி வைங்க கண்டிப்பாக. வாங்க நம்ம இப்போ அடுத்த அதாவது இது ABC பார்க்குறோம். அடுத்த சோலார் பம்ப் செட்டை பார்க்குறோம். அந்த பம்பு நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. இது பெரிய தோப்பு, ஒரு 30 ஏக்கர் தோப்பு. பார்த்தீங்கன்னா இங்கே இது குட்டை மாதிரி ஒரு தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற இது மாதிரி ஒன்று ரெடி பண்ணி பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மாங்காய் தோப்பு. ஆக்சுவலாக மாங்காய் சீசன் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு பேக் மாங்காவும் கொடுத்துருக்காங்க இங்கே. ஒரு வழியாக வந்துட்டோம் அடுத்த போருக்கு. தெரியுதா பின்னாடி, அதோ எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்க, அதான் மைக் ஆன்ல இருக்கா, ஆன்ல தான் இருக்கு. இதுதான் அடுத்த போர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஃபீட் போரு. 140 ஃபீட் வந்து நம்ம பைப் இறக்கியிருக்காங்க கஸ்டமரு, இதுக்கு போட்டு வச்சுருக்கோம். இதுக்கும் அதே தான் பார்த்தீங்கன்னா ரெனசஸோட 6 பேனல். ஸ்ட்ரக்சர்லாம் அவங்க பண்ணிட்டாங்க, அதனால அவங்க கிட்ட வெல்டிங் ஒர்க், ஷெட் ஒர்க் நடந்துட்டு இருந்தது, எல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி இது நம்ம ஒரு ஐடியா கொடுத்தோம், இந்த மாதிரி போட்டுருங்க, உர போட்டுருங்க அப்படின்ட்டு. அதுக்குள்ளே கிராவல் போட்டுருங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னோம். 6 பேனல் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் அதே தான், சேம். ஒரு டிசிஎம்சிபி, பின்பக்கம் டிசிடிபி போட்டிருக்கோம். இந்த போர் இங்கே இருக்கு.
அதே மாதிரி டிசி பம்ப்லாம் போட்டிங்கன்னா ஆக்சுவலாக இங்கே ஏசி ஒயர் போட்டிருக்கோம் 2 மோட்டருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே அதை ஏசி ஒயர் யூஸ் பண்ணிட்டாங்க வாங்கிட்டு, அதனால அதை நம்ம மாற்ற முடியல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, டிசி பம்ப்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக டிசி கேபிள் லே பண்ணுங்க. 4 ஸ்கொயரம் மினிமம் 4 ஸ்கொயரம்லேருந்து 6 ஸ்கொயரம் வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகாது. உங்களுக்கு லோ லைட்டில் கூட பார்த்தீங்கன்னா கரண்ட்டு நீங்கள் டிசி, அதாவது பேனலில் என்ன வோல்டேஜ் பேனல் எண்டில் செக் பண்ணுறீங்களோ ஒயர் எண்டு, அதாவது மோட்டர் எண்டுலேயும் அதே வோல்டேஜ் இருக்கும். நம்ம 3வது இது பார்த்து முடிச்சிட்டோம். அங்கே தான் இருக்குது பின்னாடி, நம்ம பின்னாடி இன்னும் தெரியுது பாருங்கள். அது முடிச்சாச்சு. 4வது இப்போ பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் இந்த கார்னர் காம்பவுண்டு கிட்ட இருக்குது, ஃபென்ஸ் பக்கத்தில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து டிசி கேபிள் தான் போட்டிருக்கோம். நம்ம புதுசாக போட்டோம்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் டிசி கேபிள் தான் போட்டிருக்கோம். அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, நாங்கள் நேற்றே பார்த்தோம். நேற்று ஒரு 5:15 அதை ஆன் பண்ணுறோம் வேலை முடிக்கும் போது, அதுலேருந்து தண்ணி வந்துருச்சு. ஆனால் அதே சேம் டைமில் இங்கே ஏசி ஒயர் போட்டிருந்தாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணால் அதுலேருந்து நம்மளுக்கு தண்ணி வரல. காரணம் என்னன்னா, இது 2.5 ஸ்கொயர் mm ஏசி ஒயர்னால இதில் வரல. அது கஸ்டமர் கிட்ட சொல்லியிருக்கேன். சார் மேடம் தான் ஒருத்தவங்க, அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், மேடம் இதுவும் கொஞ்சம் ஏசி ஒயர்லேருந்து டிசி ஒயரை மாற்றினா இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுலேயும் மாற்றிடுவாங்க. வாங்க அடுத்த இது போகலாம். நம்ம கார் ரெடியாக இருக்குது கிளம்புறதுக்கு. கிளம்பும்போது தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். உள்ள ரொம்ப பார்த்து நடக்க வேண்டியதா இருக்கு. அமேசான் காடுக்குள்ள போற மாதிரி இருக்கு. ஆனா இங்க ஃபீலிங்கே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்குள்ள எல்லாம் நம்ம வேலை செய்யறப்போ மைண்ட் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகல. அப்படியே கிளியரா இருக்கு. அடுத்த வேலையை யோசிக்க நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோமோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா இதே சிட்டிக்குள்ளனா எதேதோ திங்கிங் வரும். காரணம் என்னன்னா, அங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேரோட திங்கிங் வேவ்ஸ் நம்மளை கிராஸ் பண்ணுது. அதனாலதான் நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் முடிச்சவொடனே இமயமலையில அந்த மாதிரி பெரிய ஆளே கம்மி நல்ல வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல போய் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரஜினிகாந்த் மாதிரி. நம்மளும் இனிமே அந்த மாதிரி பண்ணணும். வந்துட்டோம். நம்மளோட 4வது ப்ராஜெக்ட், ஒரே ஃபார்ம்ல 4th ப்ராஜெக்ட். இதுவும் 6 பேனல் போட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் சூரியன் மறைஞ்சிருச்சு. இது இப்போ தண்ணி வந்துகிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? இதுவும் 6 பேனல் போட்டு 325 ஃபீட் போரில் 325 ஃபீட் பம்பு போட்டிருக்கோம். அதான் சேம் தான். அந்த இதில் போட்டது என்னவோ அதே தான். இங்கேயும் ஒரு டிசி போட்டிருக்கோம், டிசி எம்சிபி போட்டிருக்கோம், எர்த்து சேஃப்டிக்கு எர்த்து போட்டிருக்கோம். லைட்டிங் அரெஸ்ட்டும் நம்ம சொல்லியிருக்கோம், மேடம் இது ஓப்பன் பிளேஸில் இருக்குது, அதனால் நீங்கள் லைட்டிங் அரெஸ்ட் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டதுனால சரவணன் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த லேண்ட்லார்டு கூட இந்த லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய லாபம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கும் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு க்ரீனரியை கிரியேட் பண்ணும் அவங்களுக்கு. அந்த நோக்கத்தை, அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ரோடு ஃபென்ஸு. இது ஃபுல்லாக அப் டு 30 ஏக்கர்ஸ் இருக்கு பாருங்க. 30 ஏக்கர்ஸ். அதுதான் இன்னும் இங்கெல்லாம் கூட அது அங்கே லாங்ல தெரியுது பாருங்க. அதுதான் அது இந்த டிராகன் ஃப்ரூட் வச்சிருக்காங்க அங்கே லாஸ்ட்ல, அங்கதான் வச்சிருக்காங்க. அதுக்கு ஏற்கனவே ஒரு ஏசி பம்ப் இருக்கு, அதுல இருந்து தான் போயிட்டு இருக்கு. அவ்வளோதான். இதான் நம்ம 4th ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு. இந்த ஃபார்முக்குள்ள நம்ம 4 பம்பு போட்டாச்சு. உங்களுக்கும் உங்களோட ஃபார்முக்கு கரண்ட் இல்லை, சோலார் போடணும்னா கால் பண்ணுங்க. சோலார் பம்ப் வேணும்னா கால் பண்ணுங்க. ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் இன்வெர்டர் வேணுனாலும் கால் பண்ணுங்க. நம்ம நல்ல ரேட்ல பண்ணி தரோம். இல்லை ஏற்கனவே வச்சிருக்க உங்களோட சோலார் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் ஃபால்ட்டு, பேனல் ஃபால்ட்டு, இல்லை உங்களுக்கு சோலார் பற்றி எந்த ஐடியாவும் இல்லை, போட்டு சரியாக வேலை செய்யலை, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியல, அந்த மாதிரினாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் சைட் சர்வே பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுப்போம். மறக்காமல் என் வீடியோவை
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி, தமிழ் இங்கிலீஷ் தெரியும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி சோலார், உங்களுக்கு என்ன மாதிரி போடணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா, நல்ல சஜஷன் கொடுப்பேன் நான் உங்களுக்கு. ஏதோ தேவையில்லாததெல்லாம் வாங்கி சோலார் நம்ம போடணுன்ட்டு ஏதோ ஒன்றெல்லாம் வாங்கி போட்டுறாதீங்க. கரெக்டான, ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் போடுறது உங்களுக்கு பணம் மிச்சமாக தான் இருக்கணுமே கண்டி பணம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஏதோ ஒரு தேவையில்லாத பொருள் நம்ம வாங்கிட்டோமே நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்கள் கரெக்டான இன்ஜினியர், சோலார் இன்ஜினியர் கிட்ட கேட்டு கரெக்டான உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை போடணும். தேவையில்லாத பொருளை போட்டுறக்கூடாது. அந்த மாதிரி நான் நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணுறேன், சரிங்களா? அதனால் சரியான பொருள் வாங்கி போடுங்க, சரிங்களா? அவ்வளோதான். நான் இங்கேருந்து கிளம்புறேன், சென்னை கிளம்புறேன். அடுத்த ப்ராஜெக்டில், அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.